வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதற்கான ஸ்டார்டிங் சேலரியை 18,536 ரூபா வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. நேரடி நியமனம் தேர்வையில் எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. டேட்டா வந்து இன்டர்வியூ மட்டும்தான் இருக்குது. லாஸ்ட் டேட் 23/1/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். ஸோ இதிலே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான். இதில் பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பிக்கக்கூடிய பதவியின் பெயர் என்ன அப்படிங்கிறத வந்து எழுதிக்கோங்க. ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கோங்க. உங்களுடைய விண்ணப்பதாரருடைய பெயர், அதே மாதிரி உங்களுடைய தந்தை அல்லது கணவர் பெயர், பிறந்த தேதி, வயது, பாலினம், மதம், கம்யூனிட்டி என்ன, அதே மாதிரி உங்களுடைய சொந்த மாவட்டம் என்ன, நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து திருமணம் ஆனவரா இல்லையா, விண்ணப்பதாரர் உங்களுடைய முகவரி என்ன, அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க, உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, நீங்கள் என்ன வந்து படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதும், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் எழுதலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இல்லை அப்படின்னு வந்து எழுதிக்கலாம். இதில் ரைட் சைடில் பாட்டமில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து சைன் பண்ணிக்கணும். தென் நாள், இடம் இதை வந்து எழுதிட்டு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் இதை வந்து சென்ட் பண்ணணும். இது கூட இவங்க கேட்டிருக்கக்கூடிய ஜெராக்ஸ் காப்பீஸும் வச்சு அட்டாச் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இதே சேம் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஃபார்மெட்லேயே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் எடுத்து அனுப்பலாம். நீங்கள் எந்த அட்ரஸுக்கு வந்து அனுப்பணும் அப்படின்னா ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் வந்து அனுப்பணும். இதில் வந்து தமிழில் கொடுத்துருக்காங்க. மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, எண் 312, 2வது தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், கடலூர் 607001. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும். இதற்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 23/1/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இதே வந்து நீங்கள் இங்கிலீஷில் இந்த ஃபார்மெட் எடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிங்கன்னா இந்த அட்ரஸுக்கு அனுப்பணும். டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடக்ஷன் யூனிட், நம்பர் 312, 2nd ஃப்ளோர், கலெக்டரேட், கடலூர் 607001. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்க, இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சமூக பாதுகாப்பு துறையின் கீழ் இயங்கும் கடலூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகிற்கு பணியாளர் ஆட்சேர்ப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கடலூரில் தான் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலர், அதாவது ஆற்றுப்படுத்தினர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து கேர்ள்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆண்களுக்கான கேட்டகரியில் வந்து அவங்க கொடுக்கல, பெண்களுக்கான கேட்டகரியில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து பெண்கள் மட்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதாவது ஏதாவது ஒரு டிகிரி வந்து பார்த்திங்கன்னா சோசியல் ஒர்க்கு, சோசியாலஜி, சைக்காலஜி, பப்ளிக் ஹெல்த்து, கவுன்சிலிங் ஃபார் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி. ஸோ இதெல்லாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸ்டார்டிங் சேலரி பார்த்திங்கன்னா 18,536 சொல்லியிருக்காங்க. 40 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சேம் as இதிலேயே பார்த்திங்கன்னா ப்ரெஸ் நியூஸ் வந்து இங்கிலீஷ்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் சேம் இதே தான் சேம் கிராஜுவேட். ஸோ இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நீங்கள் தகுதி இருந்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த டிகிரிஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா சோசியல் ஒர்க்கு, சோசியாலஜி, சைக்காலஜி, ஸோ இதெல்லாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதுவும் வந்து இந்த அட்ரஸுக்கு அனுப்பணும். 23ஆம் தேதிக்குள்ளே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தென் இதனுடைய லிங்க் நீங்கள் கடலூர்.tn.nic.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.